ரேக பாத்தியண்ணா உங்களோட நினைச்ச சொல்லிடுவே ரேக பார்க்கலையா அம்மா ஏ காளியர்களே சுவாசியம் பார்க்கலையோ சுவாசியம் என்கிட்ட ஆருடம் பார்த்தீர்களானா உள்ளத உள்ளபடி சொல்வேன் நடந்தத நடக்கபடியே சொல்லுவேன் நடந்தபடி சொல்வேன் ஆமா நடக்க போகிறது அத்தனையும் சொல்வேனே அம்மா காளியர்களா நீ அப்படி ஒரு சுவாசியனா நல்ல வள்ளிய சுவாசிய நடந்தத சொல்லுவோமுங்க சரிதான் நடக்க போறதையும் சொல்லுவோமுங்கிய வள்ளிய சுவாசிய நீ அப்பேற்பட்ட சுவாசியனாடே ஏ சுவாசியக்கார கிழவா வா வாப்பா உன்னுடைய வடிவத்தை பார்த்தா நீ வயதான கிழவ மாதிரி இருக்க தாடி முடியும் தலை முடியும் ஓ ஊர் என்ன பேர் என்ன உன் பேர் என்ன நீ எங்க இருந்து இந்த காளி கோட்டைக்கு வந்திருக்கே எதற்காக வந்திருக்க வந்த விவரத்தை சொல்லப்பா சோசியா அப்படின்னா 8 பேரும் எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து இங்கு வந்த உன் தாய் தந்தை பெயர் என்ன தன்னந்தனியாக எங்க கோட்டைக்கு வந்தது என்ன என்று 8 பேரும் கேட்டார்கள் உடனே என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் இந்த தங்கையாகிய சுக்கனாட்சி உச்சினி மகாளினுடைய இடத்திலே எவ்விதமாக சொல்லுகிறாரானா குற்றாலம் பாவனா சோண்டிக்கு எனக்கு குருவரே செங்கோட்டை ஏ அத்தள நல்லோரா திருமலை ஆண்டிய சேர்வ செய்து குருவரே செங்கோட்டை பவனச குற்றாலம் ஆண்டிக்கு தம்பாதியில் கோதாபுரி எம்ம பாதியில் கோதாவரி நாம் பார்க்க வந்த நம்ம பத்திரகாளி காளி முப்புறத்தை அம்மம்மா பாதியில் கோதாவரி காசி ராமேஸ்வரம் ஆண்டினாலும் காலரு வைகுண்டோ நான் காலரு வைகுண்டோ எதாய காண வந்தேன் நம்ம அட்டகாளி காளி முப்புறத்தை காலரு வைகுண்டோ கிழவா கிழவா உனக்கு குற்றாலமா குருவரன் செங்கோட்டையா பாபநாசம் பாதியிலே கோதாபுரியா ஏ காசி ராமேஸ்வரம் இங்கிய அங்கிருந்து இந்த சுக்கனாட்சி கோட்டைக்கு நீ ஏன்பா வந்த அப்படின்னு கேட்டாளுவோ அம்மா நான் காசியில இருந்து கால்நடையாகவே நடந்து சிவதலங்கள் எல்லாம் போகக்கூடிய நான் பண்டாரம்மா ஒரு சோசியக்கார கிழவே நான் அப்படியே அங்கிருந்து நடந்து வரும்போது காளிமாருடைய மகிமையை ரொம்ப அழகா பேசினாங்க 1008 சிவதலத்திற்கும் 108 திருப்பதிக்கும் அத்தனைக்கும் உகந்ததலம் உங்க அழகு முப்புறக்கோட்டை என்று சொன்னார்கள் அம்மா. அதனாலே உங்க முப்புறத்தினுடைய அழகை பார்க்க வந்தேன், உங்க அமுசத்தை அறிய வந்தேன், இந்த தேவிமாரை நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு தெரியாதவர் போல பேசுகிறார் அவ அண்ணன் கண்ணை. கண்ணை பொல்லாதவர், அனைத்தும் அறிந்தவருமால அறியாதவர் மாதிரி யார்ட்டையும் பேசிடுவார். ஆமா, கோசனம் போடுறதுல பொல்லாத கோபால கண்ணை பாசாங்கமாக பேசுகிறாள் அவளுவட்ட. இவ கிழவன் சுவாசியக்காரம் தான் நினைத்தா, அண்ணமணி நினைக்கல. ஏப்பா ஏ கிழவா, ஏ தாத்தா
சரிதான், நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப அழகாக இனிமையா இருக்குப்பா. சோப்பா இருக்கு. கிழவ மாதிரி நிக்கிய உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கப்பா. பத்தியலா ஆளுதான் ஜலவலான்னு இருக்க, குரலை பத்தியோ சில்லுன்னு இருக்கு. சுந்தரமா குரல் மாதிரியே இருக்கு. ஆமா, சில்லுன்னு இருக்கு. யாரு குரலு? கட்டக்கார குரல் தான். குரல் தான். அப்படியா? ரொம்ப இனிமையா இருக்கு, எங்க முன்னால கொஞ்சம் ஆடுப்பா. பாடப்பா. ஏ கிழவா பாடுப்பான்னார். சரி. அவர் சொன்னார், உங்களை மாதிரி இளமையில ஒரு வயசுல பாடு. ஆட்டம் இல்ல. ஏ பேத்தி பிள்ளைகளா, பேத்தியடா. ஏ உச்சுமாவளி, ஆட்டு. ஏ சொக்கனாச்சி, அம்மே. ஏ தங்கம்மா, நான் ஆடாத ஆட்டமா, நான் பாடாத பாட்டா. படத்துல பார்த்தா பார்த்தா தாத்தா ஆடாத ஆட்டமும் கிடையாது, பாடாத பாட்டும் கிடையாது. ஆடாத கோவில் இல்ல. ஆ, களக்குடி என்ன, ஆ, எட்டாங்குளம் என்ன, எப்பா நெட்டூர் என்ன, ஆ, அருணாச்சலபுரி என்ன, சரி. மதுரைப்புறம் என்ன, ஆ, இத்தனை ஊரிலையும் ஆடாத ஆட்டமும் கிடையாது, சம்மங்குளம் விட்டுட்டீங்களா ஓடையில? ஆடாத பாட்டும் இல்ல. சம்மங்குளத்தை விட்டாச்சா? தாத்தாவுக்கு ஆ, 90 வயசாச்சு ஆமா, பாத்தியா? 90 90 தான். ஆமா, தாத்தாவுக்கு மூச்சு பிடிச்சு படிக்க முடியல, ஆடைய முடியல, பாடவும் முடியல. ஆடைய முடியல பேத்தியடா. இளமையில நான் ஆடும்போது பார்த்தா உங்களை மாதிரி இருக்கிற வாலிய பிள்ளை என்னை சுத்தி சுத்தி ஓடி வரும். அதானே. இப்ப வயதாகி போச்சு, தாடி நரைச்சாச்சு, தள்ளாடு வயதாச்சு, வீச நரைச்சாச்சு, தாத்தாவுக்கு விறுவிறுத்த காலமாச்சு. வீரியம் கெட்டு போச்சு. இந்த வயதுல என்ன ஆட சொல்லலாமா, என்ன பாட சொல்லலாமான்னார். ஆமா, உடனே அம்மா சுகனாட்சி சொன்னா, என்ன? காலு கடுக்குதென்று ஏ பாப்பா நீ கயக்கம் பேச வேண்டாம், வேண்டாம், கந்த குடைய வச்சு கொஞ்ச நேரம் எங்க முன்னால கூத்தாடப்பா, நாங்க பாக்கட்டும் 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 அப்படின்னு அம்மா அம்மார் சொன்னார்கள். ஆமா, கண்ணை நினைக்கிறார், என்ன? ஆட தெரியாது பாட தெரியாதுன்னு இவட்ட சொல்லிட்டோம்னு சொன்னா இவ கோட்டைக்குள்ள வச்சிருக்கிற நம்ம அத்தா லிங்கத்தை நம்ம பறித்துட்டு போக முடியாது. முடியாது முடியாது. அதனால் இவ முன்னால ஆடணும், அழகாக இப்ப உள்ள பாட்ட மாதிரி ஒரு பாட்டையும் படிச்சு சம்முன்னு ஒரு ஆட்டத்தையும் போட்டாதான் கூட்டம் வரும். இவட்ட லிங்கத்தை வாங்க முடியும். நேத்து விடிய விடிய ஆட்டத்தை பக்கத்துல தானே கூட்டம் இருந்துச்சு. அது டிஸ்கோ டான்ஸ் இல்ல, அது டிஸ்கோ டான்ஸ். இப்போ உள்ள பார்த்தா ஏன்டா துண்டா தவிட்டுக்காரி அப்படிப்பட்டக்கா. அது நல்லா தானே இருக்கு, ஆமா. மருத டவுனுக்குள்ளன. அதனால இந்த அம்மாமார்கள் முன்னாலே என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் எவ்விதமாக ஆடி பாடுகிறாரானா, தத்தக்கா புத்தக்கா நாலுகா தானே நடக்கையில உச்சி எழுத்தா உச்சி எழுத்தா அம்மம்மா ஊருக்கு போகையில 10 காலு, ராய ஊருக்கு போகையில 10 காலு தானே நடக்கையில 2 கால் உச்சி எழுத்தா ஊருக்கு போகையில அம்மம்மா ஊருக்கு போகையிலே தத்தக்கா புத்தமன்றே எங்க சாமி நின்னு ஆடுதார. அப்படி ஆடுகிற வேளையிலே அக்கா தங்க 8 பேரும் அன்னை கண்ணன் என்று அறியலைய ஒரு சோசிய பாப்பா நன்று சுக்கனாச்சி நினைத்துட்டாள. கைய காளி வாங்குவாளா, கைய வாங்குவாளோ, அண்ணன் கண்ணனை கொட்டுவாளா, ஏம்மா கைய காளி ஓங்குவாளா, எட்டி கண்ணனை கொட்டுவாளா. இவ 8 பேரும் கொட்டியது எம்பெருமாள் கண்ணனுக்கு மண்டையிலே கொட்டியது. மனவதுவை கலங்கிடுமா, உச்சியில கொட்டியது. அவ அண்ணனான கண்ணனுக்கு ஐயா உள்ளாங்கால் தீப்பொடி காளிமார் உச்சியிலே கொட்டியது. பேரும் ஆங்காரோ கோபம் வந்துச்சு. ஆட தெரியாது நான் கிளவேன்
பாட தெரியாதனா ஆமா இப்ப காலுன்னு படிக்கானே என்ன ஏ கிழவா ஏ தாத்தா கொட்டியதும் போதாதுன்னு 8 பேர் சுத்தி நின்னுகிட்டா ஆ, படிச்ச நீர் அறுத்தம் சொல்லல நம்ம சும்மா விட மாட்டேன் சும்மா விட மாட்டோம் 8 பேரும் நாளுவோ அம்மா இந்த பாட்டுக்கு அர்த்தம் கூட உங்களுக்கு தெரியாதா ஆமாய்யா எங்களுக்கு தெரியாதுய்யா சொல்லும் ஐயா நாளுவோ சொல்லு குழந்தை பிறந்து அம்மா நல்லா கேட்டுக்கோங்க 4 காலுக்கு அர்த்தம் சொல்லுவேன் தத்தக்கா புத்தக்கா 4 கால்னு சொன்ன பாத்தியா ஆ, குழந்தை பிறந்து தவழ்ந்து விளையாடும் போது சரி காலு 2 முட்டி போடும் கைய 2 ஊனி தவண்டு போகும் ஆமா காலு 4 சரியா போச்சாப்பா ஆமா கணக்கு ரைட்டு அதுக்கப்புறமா கேளு தானே நடக்கல 2 காலுன்னா உன்ன மாதிரி இருக்கையில அவனுக்கு ஏனியே வேண்டாம் தானே கெதி கிடைச்ச உடனே யான் இல்லாமே செவர்ல ஏறிடுவான் எத்தா பெரிய சுவர் கட்டடத்துல வேணாலும் ஏறுவான் ஆமா கெதி கிடைச்ச உடனே கால் 2 சரி 3 கால்னா என்ன அர்த்தம் உச்சி எடுத்தா 3 காலுன்னு சொன்னா என்ன கல்யாணம் முடிச்சு ஆ, குழந்தை குட்டிகளை பெற்று வச்சு, அந்த பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகளாகி ஆ, அதுக்கும் திருமணம் செய்து கொடுத்து பேரன் பேத்திகளை பார்த்தா ஆ, தள்ளாடு வயதாகும் ஆமா தலைமுடி நரைச்சாகும் நான் தலைமுடி நரைச்சிரும் காலு 2 தடுமாடும் ஆமா இந்த கால் உதவுக்காக வேண்டி ஒரு கம்பு தூக்கி உணிக்கிடுவாங்க ஓஹோ 3 காலு உச்சி விளத்தா காலு 3 சரியா போச்சா சரியா போச்சு ஊருக்கு போவையில 10 காலுன்னு சொன்னீங்கள ஆண்டு அனுபவிச்சு ஆ, நம்மளுடைய வாட்டத்தை முடித்து நான் முடித்து தூங்கையில் வாங்கும் மூச்சே நீ ஒரு சுழிமாறி போனாலும் போச்சு ஆமா போச்சு மூச்சை தன்னைக்கு நம்ம எல்லாரும் பேச்சத்து போவோம் பேச்சத்துக்கு வரும்ல பேச்சத்து போனா என்ன சொல்லுவாங்க சவம்பாம் ஆமா சவத்தை தூக்குப்பா அப்படிம்பாங்க ஏல நேத்து செத்தவன இன்ன வரைக்கும் வச்சிருக்கேன் தூக்கு சவத்தை ஆமா பக்கத்து வீட்டுக்கு கஞ்சி குடிக்க வேண்டாமா அப்படிம்பாங்க ஆமா இப்பமெல்லாம் ஆ, செத்த உடனே வண்டிக்கு போன் போடுறோம் ஆமா வருது ரதம், வண்டிலேயே ரதம். தயார் பாட்டு படிச்சு ஆமா அவ சொர்க்க ரதத்துல போறாவ ஊருக்கு சுகமா இப்ப ஊருக்கு போறாவோ ஆமா அந்த காலத்துல கம்பு வெட்டி ஆ, பாடதான் கட்டுவாங்க ஆமா கட்டணத்தை கட்டி அந்த கட்டணத்தை கட்டி கட்டணத்தை மையானத்துக்கு சுமந்து போவாங்க ஆமா ஆமா முன்னால 2 பேரு 2 4 காலு பின்னால 2 பேரு 4 8 காலு ஆச்சு ஐயா சப்பரத்துல இருக்கவருக்கு 2 காலு 8 2 10 காலு ஆக மொத்தம் நம்ம ஊருக்கு போவையில காலு 10 சரியா போச்சாங்க கரெக்ட் கணக்கு சரிதாண்டே அத மேல இருக்கிற யார்ட்டும் பேசுவாரா பேசுவாரு வாங்கிட்ட மாத்திரம் பேசுவாரு அத மாதிரி பார்க்கணும்னு கடைக்காரன்னு ஆசைப்படுறதும் செய்ய சொல்ல அப்படியா ஆசையா இருக்கு அப்ப இவங்கிட்ட 2 பருக்கையும் தண்ணி இருக்கத்தான் செய்யுது ஆமா ஐயா சோசியக்கார கிழவா ஏய் சோசியா தெரியாதுன்னு பாட்டு படிச்சா ஆடி அறுத்தம் சொல்லிட்டியப்பா ஆமா போ அப்படின்னு கொட்டுனால இவருக்கு உச்சிக்குழி பல்ல விழுந்து படன்னு துடிக்கி அம்மா அம்மா சொக்கனாச்சி யாத்தா என்னை கொட்டிய கொட்டு ஆ, நாடெங்கு உரைக்க வேண்டும் உரைக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கெல்லாம் உரைக்க வேண்டும் உரைக்க வேண்டும் பெருமாளை கொட்டிய கொட்டு பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் கொட்டு உரைக்க வேண்டும் உரைக்க வேண்டும் அதான் இன்னைக்கும் பாருங்க என்ன பிறக்குற பிள்ளைக்கு இந்த அம்மா கொட்டிய கொட்டுதான் ஆ, உச்சிக்குழி மத்திரம் பல்ல விழுந்து ஆமா படக்குன்னு துடிக்கல வயசாகி கொஞ்சம் மண்டை விளையுது வரைக்கும் இந்த உச்சிக்குழி கொஞ்சம் பள்ளமாத்தான் இருக்கும் ஆமா அது பிறந்த வீட்டுக்குள்ள படன்னு துடிச்சுக்கிட்டு மெதுக்குன்னு தான் இருக்கும் ஆமா கைய ஓங்கி அடிக்க கூடாது ஏய் அகிலாண்டா உண்டா அவன் தலைய கொண்டா பாப்போம் அவனுக்கு விளைஞ்சிருச்சுப்பா உச்சிக்குழி பல்ல விழுந்து படன்னு துடிக்கி துடிச்ச உடனே எல்லோருக்கும் உரைக்க வேண்டும் என்று ஆண்டவன் அசிதி வாக்கு கொடுத்தார் ஆ, உடனே இந்த அம்மா காளிமார்கள் மேல ஆண்டவன் கண்ணன் ஆங்காரோ கோவம் கொண்டு கொண்டு எவ்விதமாக சொல்லுகிறாரானா புட்டு உரைக்கிதம்மா உங்களுக்கு குடி போகும் நாளாச்சு இதாய குடிபோக நாளாச்சு இன்னி 8 நாளுக்குள்ள உங்களோட முப்புறம் பிடிக்கும் ஏதாய குடிபோக நாளாச்சு சொன்ன தப்பாதம்மா என்ன நீங்க சோதித்து பார்த்துடுங்கோ இங்க சோதித்து பார்த்துடுங்க என் வாக்கு தப்பாதம்மா என்ன நீங்க வஞ்சித்து பார்த்துடுங்கோ அம்மா சோதித்து பார்த்துடுங்க கொட்டு உரைச்சாச்சு உங்களுக்கு குடி போக நாளாச்சு 8 நாளுக்குள்ள
உங்க கோட்டை கொத்தாளமே தீ பிடிச்சு எரியுங்கிறார். அம்மா ஏ கிழவா ஏ கலவா சோசியா, ஏ ஜோதியா எங்க கோட்டை தீ பிடிச்சு எரியுமா? வா எங்க கோட்டையை வந்து நீ உள்ள வந்து பாரு. பாரு 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 கோடைக்கு வந்து பாரு. உள்ளே வா. யார் லிங்கமும் வந்து பாரு. ஆமா வா வந்து பாருன்னாரு. உடனே வந்து பார்த்தார். என் பெருமாள் கோவாலை, நான் அதுக்குத்தானே வந்திருக்கேன் அதானே. அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஆ, அம்மா சுக்கனாச்சி உச்சினி மாகாளி பின்னால அவ கோட்டை பக்கத்துல வராரு. ஆமா கோட்டைக்கு முன்னால விளையாட வேப்ப மரமும் நிழலால ஆலமரமும் வச்சிருக்கா. சரி, சரியா உள்ள மரம் வச்சிருக்காளே. நல்ல படம் மரமா இருக்கு. அம்மா ஏ காளி, ஏ தாய நீங்க சிவமதத்துல சிறந்த காளிகள்னு பேசுறீங்களே, பேச சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு ஒரு கல்லா வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் என்ன கல்லு? என் தாத்தா இது கல்லுல தாத்தா, லிங்கம் லிங்கம். ஏ கிழவா குளிச்சியா கிழத? ஏ பண்டாரா ஆ, ஏ கலவா ஆ, அத பத்தி உனக்கு தெரியாதா? என்ன 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 சொல்லு சொல்லு தாத்தா. இது பகவானோட படுவலிங்கம். ஆமா, அப்ப இது என்ன லிங்கம்? இது சிவனாருடைய சிவலிங்கம். சிவலிங்கம். ஆமா, ஒரடா இருக்கே, அது என்ன லிங்கம்? அது என்ன லிங்கம்னு கேட்கலையா நீ? ஏப்பா பாடாலிங்கம். அதுதான் பாடாலிங்கம். நல்லா பாடுவான். பாடாலிங்கம் மகாலிங்கம். அம்மா நீ கேள்விப்பட்டிருக்கியா பாடாலிங்கம் மகாலிங்கம்னு சொல்லி? அதெல்லாம் பகவானுடைய லிங்கம் தான். ஆமா, அது சாஸ்தா பேரு. அவன் சாரசா பேரு. அதனால இது பகவானுடைய படுவலிங்கம். ஆ, இன்னும் 3 லிங்கம், அரலிங்கம், ஆத்மாலிங்கம் எங்கிட்ட வச்சிருக்கிறோம் கோட்டைக்குள்ள. சரி. நாங்க சிவமதத்தை சேர்ந்தவர்கள்லாம். ஆமா, ஓஹோ, ஓஹோ, உங்களுக்கு திருநீரை அள்ளி நெத்தினு மூற பட்டையை அடிச்சுதான் பழக்கம். ஆமா, நாம போட்டு பழக்கம் கிடையாது. எனக்கு நாமம் போட்டுதான் பழக்கம். ஆமா, நான் நாராயணுடைய பக்தன். ஆ, அம்மா நீங்க சிவமதத்தை சேர்ந்தவளா? சரி. ஆத்தாடி அம்மா, உங்க கோட்டைக்கு நான் வரலடி அம்மா. வரமாட்டேன் வரமாட்டேன். இந்த விளையாட்டுக்கு நான் வரல. நான் போறேன்டின்னார். ஆமா, ஏ கிழவா, ஏ தாத்தா. எங்க போறோம்ங்க? அதானே, உன் திறமையும் எங்க திறமையும் பார்க்க வேண்டாமா? கண்டிப்பா பார்க்கணும்ல. திறமை இருந்ததானா எங்களை எப்படி பரீட்சை செய்வியோ பாரு அப்படின்னா. ஆ, சரிதாம்மா, சரிதானே. ஆலமரத்தினுடைய இலைய உரை செய்யுங்க, உங்க சிவ மகிமையை நான் பார்க்கட்டும்னா. பார்க்கட்டும் பார்க்கட்டும். எங்கிட்டயா ஆ, எங்கிட்டயா நீர் பழிச்சிட்டு போறியரு சரி. அப்படின்னு கோட்டையை சுத்தி மரத்தை சுத்தி வந்தா. ஆமா, நிலத்தை தொட்டு கண்ணுல வைத்தாள். கண்ணுல வச்சு வணங்கினா. ஆ, திருநீரை அள்ளுனா. ஆ, கப்பு ஓம் சிவாய, ஓம் நமோ சிவாய, நமச்சிவாய. ஓம் சிவாய நமக, ஓ சிவாயே நமக. சிவசிவாவென்று சிவநாமம் சொல்ல சொல்லு. என்னைக்கு உரக்கூடியால அன்னைக்கு உர மாட்டக்கு. அம்மா ஆலமரம் யாருக்கு சொந்தமான மரம்? என் பெருமாள் கோபாலனுக்கு சொந்தமான அச்சுதன் பெருமாளுக்கு சொந்தமான மரம் ஆலமரம். ஆமா, இவர் வலது கால் பெருவரில் விறுவிறுக்க ஊனி நிக்காரு. சிக்கன் புடிச்சுக்கிட்டாரு. இவ 8 பேரால ஒரு இலைய உர செய்ய முடியல. முடியல. அம்மா ஏ தாய, ஏ சொக்கனாச்சு, ஏ ஆத்தா, ஏ முச்சி மகாரி, ஏ தங்கம்மா, ஏ மாரி. 50 வருஷமா வச்சு பூஜை பண்ணியம்ல பண்ணணும்னு சொன்னீங்கள, இவ்வளவுதானா உங்க சிவ மகிமை? இவ்வளவுதானா? இந்த இலைய கூட உர செய்ய முடியலையார். என்ன சாமி புட்டி எத்தனை வருஷமா? நீ உர செய்ப்பா. ஏப்பா நீ உர செய், நான் பாக்கட்டும்னாலும். இங்கிட்டு வா இங்கிட்டு வா. வாங்க, பொம்பளையில தூரவாங்க. தூர போங்க. போறோம் போறோம் உர செய்ப்பா பாப்பம்னார். ஆமா கண்ணன் மரத்தை சுத்தி வந்தார். நிலத்தை தொட்டு கும்பிட்டார். ஸ்ரீமன் நாராயணுடைய நாமத்தை உச்சரித்தார். ஆலமரத்துல 5 இலைய தவிர மத்த இலையெல்லாம் பொழு 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 பொழுன்னு உதறுது. ஆமா மரத்தை யாருட்டு பார்த்தா சொக்கனாச்சு, ஏ அது என்னப்பா 5 இலை 6 இலை? ஆளில ஆளில அந்த கொப்புக்கு ஒன்னையால போக முடியலையா? முடியாது முடியாது இல்ல அதை உர செய்ய முடியாதண்ணா. முடியாது. அந்த 5 இலை இல்லை என்றால் இந்த அகில உலகமே கிடையாது. கிடையாது கிடையாது. அந்த இலை அப்படி என்ன மகிமையா உள்ள இலை? நான் சொல்லப்பா, பெரிய பேர் உள்ள இல்ல. ஒரு இலைக்கு பேர் அப்புமா, அப்பு, தேய்வு, தேய்வு, வாய்வு, ஆகாயம், இந்த பூமி. இந்த பூமி. ஆமா, அதுதான் அச்சுதன் பச்சைமால் பள்ளி செய்யும் 5 இலை ஆளிலை. ஆளில என்று அது அவருக்கு சொந்தமான இலை அப்படின்னார். ஆமா, நல்லாத்தான் இருக்கு கேட்க. சரி. பரவாயில்லப்பா, ஆ, மைய கீய வச்சிருப்பா, அதனால உர செஞ்சுட்டேன். ஆமா, ஊர்ந்த இலையெல்லாம் ஒட்ட செய்ய நம்ம பார்க்கட்டும். ஒட்டு 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 ஒட்டு. பாப்பா உன் தத்துவத்தை பாப்பா. உன் தத்துவத்தை பாப்பமே அப்படின்னார். ஆமா, ஒட்ட செய்யுமையா நான் பார்க்கட்டும்னார்ல. சரி. என் பெருமாள் கோபாலே ஆ, மறுபடியும் மரத்தை சுத்தி வந்தார். வந்தார். நிலத்தை தொட்டு கண்ணிலே வைத்தார். ஆ, நாராயணுடைய நாமத்தை உச்சரித்தார். உச்சரித்தார். அன்னைக்கு உதிர்ந்த இலம் மத்திரம் இல்ல, ஆஹா, காஞ்ச இலை, பச்சை இலை, பழுத்த இலை. இந்த பூமியில என்னாலும் உதிர்ந்த இலை. ஆமா, காஞ்ச இலை, பழுத்த இலை, பச்சை இலை ஒட்டுடா ஒட்டுன்னு ஒட்டிக்கிடுது. மரத்துல போய் ஒட்டோடோ ஒட்டுன்னு ஒட்டுச்சு. ஆமா, ஆலமரத்துக்கு சுமை பார
பாரம் தாங்க முடியல. தாங்க முடியல. அங்க எங்குமா சரிய ஆரம்பிச்சிச்சு. ஆமா. ஏ ஆலமரமே, ஆலமரமே, அச்சுதன் படைத்த ஆலமரமாக நின்று உன்னுடைய சுமைகளை சுமக்க மத்த மரத்துக்கு இல்லாத மகிமை உனக்கு பெருமாள் தருகின்றேன். என்ன சாமி? சடை விழுறுகள் ஓடும். ஓடும். சங்கரர் படைத்த ஆலவிருச்சகமாக அமர வேணும் என்று அச்சுதன் பகவான் ஆலமரத்திற்கு பெயர் கொடுத்தார். ஆமா. மத்த மரத்துல பாருங்க சடை விழுற பார்க்க முடியாது. ஆலமரத்துல மத்தரம் தான் சட சடையா சட சடையா தோன்றும். அது பெருமாள் படைத்த மரம் ஆலமரம். சரி. ஏப்பா ஏ கிழவா, இந்த மந்திர தந்திரத்தை கொஞ்சம் சொல்லித்தாடா அப்படின்னு கேட்டாளுவோ. நீங்க வச்சு கும்பிடுதிய பத்தியலா லிங்கம் லிங்கம் அம்பட்டையும் அள்ளி கடலுக்குள்ள கொண்டு போட்டுட்டு வாங்க. ஆமா, அப்பதான் படிக்கும். நான் சொல்லி தரக்கூடிய மந்திரம் எப்படி வளைச்சு பிடிச்சிட்டாருன்னு பத்தியெல்லாம் கைக்குள்ள பலிக்கும். இல்லன்னா பழிக்காதன்னார். அப்ப சொன்னா சொக்கனாச்சி உச்சினிமாள்கிட்ட, ஏட்டி உச்சினிமாளி ஏட்டி வர வச்ச 50 வருஷமா கும்பிட்டு இருக்கமே, என்னமாவது ஒரு அருள் இருக்கா? இவர் லிங்கத்துல உயிர் இருக்கா? இந்த மண்ணை வச்சு ஏன் நம்ம கும்பிடணும்? அள்ளி கொண்டி கடலுக்குள்ள போட்டுட்டு வந்து மந்திர தந்திரத்தை படிப்பமே அப்படின்னு 8 பேரும் ஆண்டவன் அச்சுதனை ஆலமரத்து அடிவாரத்திலே அமர்த்தி விட்டு எவ்விதமாக லிங்கங்களை அள்ளுகிறார்கள். ஆனா உர செய்யாத அரளிங்க நீயே வேண்டாம், படப்பு ஏல உர செய்யாத பகவாலிங்க நீயே வேண்டாம், ஆளுக்கு ஒரு கையாக அம்மா கையா அள்ளு வாழா லிங்கங்களை மூணாவது பிறந்தவதா வைத்து நாம வணங்குவதற்கு வள்ளல் போலம் வேணும் என்று இருலிங்க எடுப்பாளா இருலிங்க அந்த ஏந்திழையா அம்மம்மா இருலிங்க அந்த ஏந்திழையாள் எடுத்தா 50 வருஷமா வச்சு கும்பிட்டமடி அந்த பல வேண்டாமா அப்படின்னு 3வது பிறந்தவா 2 லிங்கத்தை எடுத்தா கவக்குன்னு முழுங்கிக்கிட்டா. மத்த 8 பேரும் ஒன்று கூடி லிங்கத்தை அள்ளி எங்க வாரா? ஆள் கடலுக்கு வாரா. அந்த ஆழ்கடலிலே வந்து இவர் லிங்கத்தை போடுவதற்கு முன்னால கண்ணபெருமாள் அவர் நின்ன ஆலமரத்து அடிவாரத்துல ஒரு கால் தடத்துல சங்கும் சக்கரமும் மற்றொரு கால் தடத்திலே சக்கரமும். சக்கரத்தை அச்சரம் போட்டு விட்டு சமுத்திரத்திலே பாய மச்ச சொருவம் எடுத்தார். ஏன் மச்ச சொருவம்னா என்ன சொருவம்? மீன் சொருவம் எடுத்தார். மச்ச சொருவம் எடுத்து மாயவன் பெருமாள் கடலிலே பாய இவ அள்ளி போன லிங்கங்களை எல்லாம் ஆழ்கடலிலே போட்டுவிட்டு மந்திர தந்திரத்தை படிக்க 8 பேரும் காண்டாவனத்திற்கு வருகிறார்கள். கண்ணபெருமாள் லிங்கத்தை பறித்து கொண்டு சொருவத்தை மாற்றி கைலாச வாசலுக்கு கொண்டுட்டு ஓடியாராரு. மச்சான் ஓ லிங்கத்தெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டவே எல்லாரும் முடியும். லிங்கம் நீர் கொடுத்த லிங்கம் எத்தனை, நான் கொண்டு வந்திருக்கிறது எத்தனை எண்ணி பார்த்து கரெக்டா இருக்கான்னு என்கிட்ட சொல்லுவே அப்படின்னார். உடனே அத்தான் சிவபெருமான் கொடுத்த லிங்கத்தை எண்ணி பார்க்கிறாரு. எப்படி எண்ணுதாரு? 1 2 3 4 5 6 7 8 10 15 15 20 25 30 35 40 40 45 50 55 60 65 70 75 70 75 90 95 100 101. சபாஸ். அதுல 5 லிங்கத்தை காங்கல. எத்தனைய காங்கல? 3 காங்கல. 2 காங்கலப்பா. முக்கியமான லிங்கம் 2 லிங்கத்தை காணோம்.
2 லிங்கத்தை காங்கல. இந்த 2 லிங்கம் இருக்கிறது வரைக்கும் அவளை அசைக்க கூட முடியாதுன்னார். ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது. ஆமா. ஏ மச்சான், ஆ, எனக்கு தெரியாம லிங்கம் கிடையாது, கிடையாது. அனைத்தையும் நான் போய் அள்ளிட்டு வந்துட்டோம்னார். ஆமா. இல்லவே இன்னும் 2 லிங்கம் அங்கதாவே இருக்குன்னார். வேணா வாங்க நம்ம 2 பேரும் போய் தேடிட்டு வருவோம் ஆமா. அப்படின்னு பெருமாள் ஓடோடி வந்து சிவனை கூட்டிக்கிட்டு வர. ஆமா. இவ மந்திர தந்திரத்தை படிக்க பண்டாரத்தை தேடுனா 8 பேரும். காங்கல காங்கல சுவாசியானா வந்தா தானே அவன் அங்க உட்கார்ந்துகிட்டு இருப்பான். அண்ணன் கண்ணன் கவட நாடகம் இல்லையா? மரத்தை உத்து பார்த்தா சங்கு சக்கரத்தை கண்டுகிட்டா. இவன் கூட பிறக்கலாமா? கூட்டுப்பால் உண்ணலாமா? இவன் ஒன்னா பிறக்கலாமா? ஒரு கலசத்துல அறந்தலாமா? இவனை நம்ம அண்ணம்னு சொல்லலாமா என்று 8 பேரும் ஆங்கார கோபத்துல அன்னை வரட்டும், இன்னைக்கு 2 லிங்கத்தை எப்படியாச்சும் தேடி வரத்தான் ஜீவம்னு முப்படாதி மனசுக்குள்ள நினைக்காம். சரி, வரட்டு வச்சுக்கிடுவோமே அதானே அப்படின்னு 8 பேரும் ஆங்கார கோபத்திலே இருக்கிறார்கள். சரி, லிங்கத்தை தேட வேண்டும் என்று சிவனும் கண்ணனும் நான் வர கைலாசத்தை விட்டு காண்டாவனத்திலே வந்தார்கள். ஆமா. இந்த அம்மா மாறி நினைத்த ஆண்டவன் சிரிக்கிறார். ஏப்பா எவ்விதமாக சிரித்து சினக்கிறாரானா, தானே தானை தந்தும் தனனை தந்தும் தந்தம் தானனை தந்தோம் தானை தந்தானை தானை தந்தோம் தந்தா தானனை தந்தா ஐயனே மாய வேணும் சிரிப்பாரா மறையோனோ செனப்பாரா சிரித்து மெல்ல சனந்த போதே சினந்த போதே கோட்டையிலே தீப்போரிகள் பறந்துடுமா அம்மா சினந்த போதே முத்து முத்தா சுடர் போரிகள் முப்புற கோட்டையில விழுந்துடுமா கோட்டனில் கொத்தாளமோ கோட்டை கொத்தாளமோ அங்க தீப்போடைத்து எறையுதையா கோட்டை கொத்தாளமோ ஆங்காரம் திருவேற அட்டகாளி 8 பேரை ஆண்டவனும் தீயறைத்தார். இறைக்கும் இலையிலே மலன கோபால் மறுமாலும் மறைவாரா கோபாலை மறைந்த போது ஈசனான பகவான் ஈசனானே என்னை அது நினைப்பாரானா அவர் ஆங்காரம் தீர்வது வரைக்கும் அட்டகாளி கோட்டைகளெல்லாம் தீயறைத்தார். 8 பேரும் காண்டாவனம் உப்புறத்திலே கருகுகிறா உருகுகிறா கண்ணல் சாம்பலாக ஆகுகிறார்கள். இந்த சிறப்பா